கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் அருளின் காலம், தவக்காலம் இரக்கத்தின் காலம், தவக்காலம் மன்னிப்பின் காலம், தவக்காலம் இறைவனிடம் திரும்பி வருகின்ற காலம், தவக்காலம் மன மாற்றத்தின் காலம். தவக்காலம் என்ற உடனேயே நம் அனைவருடைய நினைவிற்கும் வருவது ஜெபம், தபம் மற்றும் பிறர் அன்பு செயல்பாடுகள். இந்த தவக்காலத்தின் முதல் நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு மைய கருத்தாக தவக்காலத்தை எந்த நோக்கத்திற்காக, இந்த தவக்காலத்தை எந்த காரணத்திற்காக நான் பயன்படுத்துகிறேன் என்று சிந்தித்து பார்க்க நம்மை அழைப்பு விடுக்கின்றது. நாம் எந்த ஒரு செயல்பாடுகளை செய்தாலும் ஒரு காரணத்தோடு, ஒரு நோக்கத்தோடு செய்பவர்களாக இருக்கின்றோம். எந்த ஒரு செயல்பாடுகளையும் எந்த காரணமும் இல்லாமல் நாம் செய்வது கிடையாது. இந்த தவக்காலத்திலே நாம் செய்கின்ற ஜெபம், தபம், பிறரன்பு முயற்சிகள் எந்த நோக்கத்திற்காக செய்கின்றோம் என அலசி ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக கடவுளுடைய எண்ணத்திற்கு ஏற்றார் போல, கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல இந்த தவக்காலத்தை நான் பயன்படுத்துகின்றேனா என சுய ஆய்வு செய்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஏனெனில் கடவுள் நம் ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அறிந்தவராக இருக்கின்றார். எனவேதான் எரேமியா இறைவாக்கினர் இவ்வாறாக குறிப்பிடுகின்றார்: ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள் உணர்வுகளை சோதித்து அறிபவர், ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுகளுக்கு ஏற்றவாறு நடத்துபவர். அன்பிற்குரியவர்களே, கடவுள் நம் அனைவருடைய எண்ணத்தையும் ஆழ் மனதிலே இருக்கின்ற சிந்தனைகள் அனைத்தையும் அறிந்தவராக இருக்கின்றார். அவருடைய கண்களிலிருந்து நம்மால் தப்பிக்கவே முடியாது. எனவேதான் தவக்காலத்தை துவங்குகின்ற நாம் முதல் நாளிலேயே நம்முடைய அற செயல்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று புனித மத்தேயு நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். மக்கள் பார்க்க வேண்டும் என்று உங்களுடைய அற செயல்களை செய்ய வேண்டாம் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைய முதல் நாளிலே எச்சரிக்கின்றார். அற செயல்கள் என்பது நல்ல எண்ணத்துடனும் நல்ல இதயத்துடனும் செய்யப்பட வேண்டியவையாக இருக்கின்றன. பிறர் என்னை பார்க்க வேண்டும், பிறர் என்னை பாராட்ட வேண்டும், என்னை உயர்வாக பேச வேண்டும் என்கின்ற காரணங்களுக்காக இந்த தவக்காலத்திலே ஜெபம், தபம், தானம் முயற்சிகளை நாம் செய்ய வேண்டாம் என முதல் நாளிலே கடவுள் எச்சரிக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த தவக்காலம் நம்மை நாமே சுய ஆய்வு செய்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றது. சுய ஆய்வு என்பது ஒருவரின் நம்பிக்கையை மதிப்பீடு செய்வது மட்டுமல்லாமல் ஒருவரின் செயல்களுக்கு பின்னால் உள்ள நோக்கங்களை ஆராய்வதும், அந்த செயல்கள் கிறிஸ்துவின் படிப்பினைகளோடு ஒத்து செல்லுகின்றதவா என சோதித்து அறிந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எனவேதான் புனித பவுலடியார் 2 கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே, நீங்கள் நம்பிக்கையில் நிலைத்து இருக்கிறீர்களா என உங்களை சோதித்து பாருங்கள், உங்கள் நடத்தையை சீர்தூக்கி பாருங்கள். இந்த தவக்காலத்திலே நம் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளையும் நம் ஒவ்வொருவருடைய நடத்தையையும் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எனவேதான் பல வகையான ஜெபங்களையும் தவம் முயற்சிகளையும் தான முயற்சிகளையும் செய்கின்றோம். ஒரு சில நேரங்களிலே என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லையே என்று வருத்தப்படுகின்றோம். அந்த மாதிரியான சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ளுகின்ற பொழுது எவ்வாறு நம்மை கையாளுவது என புனித திருத்தூதர் யாக்கோபு குறிப்பிடுகின்றார். நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக
கேட்கிறீர்கள் என குறிப்பிடுகின்றார். ஒருவேளை நம்முடைய ஜப முயற்சிகள், தவ முயற்சிகள், தான முயற்சிகள் நம்முடைய சுய நலனிற்காக, சுய நலத்தோடு நாம் கேட்கின்ற பொழுது அவைகள் கேட்கப்படுவதும் இல்லை, இறைவனால் கொடுக்கப்படுவதும் இல்லை. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த தவக்காலத்திலே நாம் செய்கின்ற இந்த 3 முயற்சிகளும், குறிப்பாக ஜப முயற்சிகள், கடவுளோடு எனக்கும் கடவுளோடும் இருக்கின்ற உறவை சரி செய்வதற்காக இந்த ஜப முயற்சிகளை நான் ஈடுபடுகின்றேனா, அல்லது பிறர் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஈடுபடுகின்றேனா என சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, இந்த தவ முயற்சிகள் என்னுடைய இதயத்தையும் என்னுடைய சிந்தனையையும் தூய்மைப்படுத்துவதற்காக நான் இந்த தவ முயற்சிகளை மேற்கொள்கின்றேனா, அல்லது பிறர் பார்க்க வேண்டும், என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சிகளை செய்கின்றேனா என அலசி ஆராய்ந்து பார்ப்போம். மூன்றாவதாக, பிறர் அன்பு செயல்பாடுகள். பிறர் அன்பு செயல்பாடுகளிலே ஈடுபடுகின்ற பொழுது அந்த செயல்பாடுகள் கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல செய்கின்றோமா, அல்லது நான் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக பிறருக்கு உதவி செய்கின்றேனா என சிந்திப்பதற்காக அழைக்கப்படுகின்றோம். இந்த தவ காலத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி எந்த நோக்கத்திற்காக இந்த தவக்காலத்தை நாம் பயன்படுத்த இருக்கின்றோம் என சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல அன்பு இறைவா, இந்த தவக்காலத்திலே நாங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளவும், இந்த தவ காலத்தை எங்களுடைய சுய நலனுக்காக அல்லாமல் உம்முடைய விருப்பத்தோடு, உம்முடைய இறை திட்டத்தோடு ஒத்து போகின்ற பிள்ளைகளாக வாழ்வதற்கும் வளர்வதற்கும் தேவையான அருளையும் ஆசீரையும் தந்தருளும். ஆமென்.